அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு 2025 வருடத்திற்கான விசுவாவசுவ வருடப்பிறப்பு பிறக்க போகிறதுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் பிறப்பு அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று தமிழர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தமிழ் வருடப்பிறப்பு அன்று எப்போ வருகிறது, அதனுடைய நேரம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அன்றைய தினத்தில் நாம் எவ்வாறு வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் முழுவதிலையுமே ஆங்கில கேலண்டரில் படி ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுதுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மற்றும் தமிழ் சமூகங்களில் வசிக்கக்கூடிய இடங்களில் சித்திரை மாதம் முதல் நாள் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில கேலண்டரை பின்பற்றினாலும் கூட அவரவர் தாய்மொழி சமூகம் வசிக்கக்கூடிய இடம், நாடு, பாரம்பரியம் மற்றும் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் வெவ்வேறு நாட்களில் புத்தாண்டுகள் கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 13 அப்படி இல்லைன்னா 14 சித்திரை திருநாள் அப்படின்ற தமிழ் வருடப்பிறப்பு, அதாவது தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படும். 2025 தமிழ் புத்தாண்டு இந்த தேதியில் வருது. அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். 2025 தமிழ் புத்தாண்டு தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுது. சித்திரை திருநாள் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படும். தமிழ் புத்தாண்டு அன்று தான் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்கள்லையும் வெவ்வேறு மொழிகள் பேசுபவர்களின் புத்தாண்டு கொண்டாடப்படுது. கேரள மக்களின் மலையாள வருடப்பிறப்பு அப்படின்னு அறியப்படும் கேரளாவின் புத்தாண்டான பீஷு பண்டிகையும் ஏப்ரல் 14 அன்று தான் கொண்டாடப்படுது. அதே போல் மேற்கு வங்கத்தில் பைசாகி, பஞ்சாப் மாநிலத்தில் வைசாகி, அசாமில் பீஹி மற்றும் ஒரிசா மாநிலத்தில் பன்னா சங்கராந்தி அப்படின்னு வெவ்வேறு பெயர்களில் புத்தாண்டு 2025 கொண்டாடப்படுது. அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயரும் இருக்கு. நடப்பு ஆண்டின் பெயர் குரோதி என்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் விசுவாவசு அப்படின்னு அழைக்கப்படுது. 60 ஆண்டுகளில் இந்த ஆண்டு அப்படிங்கிறது 39வது ஆண்டாக கருதுதுங்க. அதே மாதிரி பாரம்பரிய முறைப்பாடி தமிழ் வருட பிறப்பன்று பொங்கல் பண்டிகை போல வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் செய்வது போல செய்ய வேண்டியது அவசியம். வாசல்ல பெரிய கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தலைக்கு குளித்து அறுசுவை உணவு சமைத்து பூஜை செய்து உண்பார்கள். ஒரு சில சமூகங்களில் தமிழ் வருட பிறப்பன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படைக்கும் வழக்கமும் பூஜை அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. கோடை வெயில் அதிகரிப்பதை ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் குறிப்பிடுவதால் தமிழ் புத்தாண்டு அன்று அறுசுவை உணவுகளோடு நீர், மோர் மற்றும் பானகம் ஆகிய இரண்டும் செய்து பூஜையில் வைத்து அனைவருக்கும் விநியோகம் செய்யப்படுது. தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படுறதுனால புதிய பஞ்சாங்கம் வாங்கி பூஜையில் வைத்து உணவு, இனிப்புகள் சமைத்து கற்பூரம் காட்டி அனைவரும் வணங்கிய பிறகு பஞ்சாங்கம் படிப்பது அப்படிங்கிறது பாரம்பரிய பழக்கமாக இன்று வரை பின்பற்று வந்துட்டுருக்குங்க. வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கு, சுபகாரிய பேச்சை துவங்குவதற்கு பஞ்சாங்கத்தில் நல்ல நாள் மற்றும் நேரம், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு தினத்தன்று பார்ப்பது அப்படிங்கிறதும் வழக்கமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில நாட்காட்டிய போலவே சூரியன் மற்றும் சந்திரனினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோன்னா மாதப்பிறப்பு, ஆண்டு பிறப்பு,
திதிகள் மற்றும் பண்டிகைகள் கொண்டாடப்படும். ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சூரியன் சஞ்சரிப்பார். அப்படி சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் நாள் ஒரு மாத பிறப்பை குறிக்கிறது. அந்த வகையில் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் சித்திரை மாத பிறப்பையும் தமிழ் வருட பிறப்பையும் குறிக்கும். ஏப்ரல் 14, 2025 அன்று சூரியன் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழர்களினுடைய முக்கியமான பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாகவே இருக்கு. இது பொதுவாகவே ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுது. இது சூரிய பொங்கல் காலத்துக்கு பிறகு வரும் சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழையும் நாளாக இதை சித்திரை திருநாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. தமிழ் நாட்களில் இது சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக காணப்படுது. அதனால இந்த நாள் தமிழ் புத்தாண்டாகவும் கருதப்படுது. புதிய தொடக்கம் பொன்னாளினுடைய நாதம் பசுமை பூவும் பரிசுகள் தாவும் சூரியன் மேஷத்தில் வானத்தை சேரும் விவசாய நம்பிக்கையால் பூமியும் நேசம். அதே போல இயற்கையின் சுழற்சி வாழ்வுக்கு பாடம் இனிதாய் சொல்கின்றது காலத்தின் ஓட்டம். குடும்பம் கூடும் கலாச்சாரம் வாழும் நம்பிக்கையில் தீபம் நெஞ்சத்தில் ஏறும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பண்டிகை ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது பசுமை அமைதி மற்றும் நலத்தை வரவேற்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. பண்டைய தமிழ் இலக்கியங்களிலும் சாஸ்திரங்கள்லையும் புத்தாண்டு ஒரு முக்கியமான நாளாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழர்கள் பண்டிகையை குடும்ப ஒற்றுமை பழக்கம் ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கைகளுடன் இணைந்து பார்க்குறாங்க. இந்த நாள் உலகினுடைய பரிமாணமும் இயற்கையின் சுழற்சியும் மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படிங்கிறத உணர்த்தும் நாளாகவும் பார்க்கப்படுது. சூரியன் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய நாளாகவும் புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது விசுவாசுவ காலத்தினுடைய தொடக்கமும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் விவசாயிகளுக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட தான் சொல்லணும். தமிழ் புத்தாண்டு தினம் அதிகாலையில் எழுந்து வீடு முழுவதும் சுத்தம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பூக்களால் அலங்கரிக்கிறது, கோலங்கள் போடுறது, விளக்கு ஏற்றுவது போன்றவை செய்து கொண்டாடப்படுது. இதற்கு முன்னதாக வீடுகளில் தூய்மை பணிகள் நடத்துகிறாங்க. பலரும் புது புடவை சட்டை வேட்டி அணிகிறாங்க. பிறகு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடி வீட்டின் மூத்தவர்களிடம் ஆசி பெற்று கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குறாங்க. கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுது. சில இடங்களில் பஞ்சாங்கம் வாசிக்கிறது வழக்கம். இது வருகிற ஆண்டின் முன்னறிவிப்புகளை விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். பண்டிகை அப்படின்னு சொன்னாலே உணவோடு இணைக்கப்படாமலாக இருக்க முடியும். தமிழ் புத்தாண்டு தினத்தில் சிறப்பு வகை உணவுகள் தயார் செய்யப்படுதுங்க. இனிப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு மற்றும் துவர்ப்பு இவற்றை இணைக்கக்கூடிய புத்தாண்டு பச்சடி சில இடங்களில் செய்யறதும் வழக்கமான ஒன்று. இது வாழ்க்கையின் பல்வேறு அனுபவங்களை சின்னமாக காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நடனம், நாட்டுப்புற இசை மற்றும் நாடகங்கள் போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளும் இந்த நாளில் நடைபெறுது. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கை, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களால் சிறப்பாகவே கொண்டாடப்படுது. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வெறும் சம்பிரதாயத்திற்கு கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வு கிடையாது. இது பாரம்பரியம், குடும்பம், ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் ஒழுங்குகளை ஒருங்கிணைக்கும் ஒரு பண்டிகை. இதன் மூலமாக பழையதை பின் திருப்பி பார்ப்பதோடு புதிய வாழ்க்கைக்கு நம்பிக்கையுடன் முன்னேறும் துடிப்பும் உருவாகிறது. தமிழர் கலாச்சாரம் மற்றும் அறிவியலை பிரதிபலிக்கும் இந்த பண்டிகையை பரம்பரை வழியாக செல்லும் வாழ்வியல் நெறியாக நாம் கொண்டாடியும் வருகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வாறாக தெரியக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதாக கருதப்படுவது தான் தமிழ் புத்தாண்டு. புத்தாண்டு அல்லது தமிழ் புத்தாண்டு
புத்தாண்டு தினம் தமிழ் மாதமான சித்திரை முதல் நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஹெரிகேயனில் நாள்காட்டியின்படி புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன் பெற முடியும்.